சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தமிழக டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட வழக்கின் விசாரணைக்காக வடமாநிலங்களில் இருந்து வழக்கறிஞர்களை விலைக்கு வாங்கியுள்ளார். தற்பொழுது இதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவில் வழக்கறிஞர்கள் இல்லையா அல்லது திமுகவின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வாதாடினால் திமுக ஒட்டுமொத்தமான தோல்வியை பெறும் என்ற அச்சத்தின் காரணமாக வடமாநில வழக்கறிஞர்கள் மீது நம்பிக்கை வைத்து பல கோடிகள் செலவு செய்து தமிழகத்தில் வரவழைத்து வழக்கின் விசாரணையை நடத்தி வருவது சர்ச்சையையும் திமுகவின் வழக்கறிஞர்கள் மீது நம்பிக்கை இல்லாததுமாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சியினர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் என்னதான் வடமாநில வழக்கறிஞர்களை வரவழைத்தாலும் நீதிபதி முன்னிலையில் தவறு செய்தவர்களுக்கு ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக நீதிமன்ற கூண்டில் திமுகவின் நிர்வாகிகள் நிற்கத்தான் போகிறார்கள். அமைச்சர்களும் நிச்சயமாக நீதிமன்ற கூண்டில் நிற்கத்தான் போகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று காலையில் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட வழக்கின் விசாரணையானது இடைக்கால தடை விதித்திருந்தாலும் அரசு அதிகாரிகளைத்தான் விசாரணை செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் மற்றவர்களிடம் விசாரணையை நாங்கள் நடத்துவோம் என்று கடந்த 3 நாட்களாக விசாரணையும் நடத்தி வருகிறது. அதில் குறிப்பாக உதயநிதியின் நெருங்கிய நண்பர்கள் வீட்டில் சோதனைகள் செய்ததில் பல ஆவணங்களையும் கைப்பற்றினர். இந்த ஆவணங்களை வைத்து பார்க்கும் பொழுது டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருப்பதாகவும் விசாரணைக்காக தற்காலிகமாக அவர்களது சொத்துக்களை முடக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் உதயநிதியின் நெருங்கிய தொடர்பு இருக்கும் என்று வாக்குமூலம் தெரிவிக்கப்பட்டால் உடனடியாக உதயநிதி கைது செய்யப்படுவார் என்ற தகவலையும் நம்மால் உறுதி செய்ய முடிகிறது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துவதற்கும் இன்னும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 9 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் உதயநிதி கைது செய்யப்பட்டால் டெல்லியில் நடந்தது போல்தான் தமிழகத்தில் நடக்கும். டெல்லியில் அப்படி என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம். மதுபான முறைகேடு வழக்கில்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் சிறையில் அடைக்கப்பட்டார் அமலாக்கத்துறை அதிகாரிகளால். அதற்கு பிறகு தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் டெபாசிட்டை இழந்தார். அதேபோல் கொளத்தூர் தொகுதியிலும் சேப்பாக்கம் தொகுதியிலும் ஸ்டாலினும் உதயநிதியும் போட்டியிட்டால் தோல்வி அடைவார்களா அல்லது மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு வெற்றியடை வைப்பார்களா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.